டெல்லி அரசியலை அண்ணன் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த செய்தி தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னா பாரு. டெல்லி அரசியலே அள்ளி தெளிக்கும் எங்கள் கில்லி பாண்டியன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்கு கேட்க போகின்ற பொழுது ஒட்டு மொத்தமாக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா கூட்டத்திற்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. ஊழலின் மொத்த உறைவிடம் பாரதிய ஜனதாவிற்கு எந்த விதத்திலும் மக்களின் ஆதரவு கிடையாது. விலை ஏற்றத்திற்கும் பாரதிய ஜனதா தான். இன்றைக்கு எல்லா வகையிலையும் நாட்டை நாசமாக்கி கெடுத்திருப்பதும் பாரதிய ஜனதா. இதுல இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக செய்த குறிப்பிடத்தக்க விஷயங்கள், குறிப்பா சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கு? முக்கியமான விஷயங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? மகளிருக்கெல்லாம் இன்றைக்கு கட்டண சலுகையாக பேருந்துல கொடுத்தது ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பெண்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஒலியேற்றியது போல பயன்படுகின்ற விதமாக இருப்பதனால்தான் இன்னைக்கு இந்தியாவில பல மாநிலத்தில் அதை பத்தி பேசுறாங்க. கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்கிற 1000 ரூபாய் ஒன்று. அரசு பள்ளிக்கூடத்துல படித்து உயர்கல்விக்கு போகின்ற பொழுது அந்த உயர்கல்விக்கு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இந்த ஆண்டு அரசு பள்ளிக்கூடங்களிலே கியூல நிக்கிறாங்க மாணவியர்கள் சேருவதற்கு. ஆசிரியைகளுக்கு வேலைகள், அவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் இப்ப கொடுக்கப்பட்டு வருது. கிராமப்புறத்துல இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்திலையும் 2 பேர் ஒருத்தர் தான் வந்துகிட்டு இருந்த இடத்துலலாம் கிளாஸ் ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒழுங்கான பாடம் நடக்கும். இது மிகப்பெரிய சாதனை. காவல்துறை என்று இருப்பதே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க, தவறே நடக்கக்கூடாது என்பதற்காக தீவிரமாக நம் காவல்துறை சுற்றி சுழல்கிற காரணத்தால் தப்பு நடக்கிற இடத்துல பிடிக்கிறாங்க. சட்டத்தை வச்சு அவங்கள பிடிச்சி நடவடிக்கை எடுத்தா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சான். சட்ட ஒழுங்கு கெட்டு போனதெல்லாம் என்ன தெரியுமா? இப்ப தூத்துக்குடியில 13 பேர் துப்பாக்கியால சுட்டாங்க. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் கடலூர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த தேர்தல் நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு தேர்தல் முடிந்து விட்டாலும் நாடு முழுமைக்கும் தேர்தல் அப்படிங்கிறது போய்கொண்டே இருக்கிறது. ஓவராலா இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரியான ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் கூட்டணியாக நீங்கள் அங்கம் வகிக்கும் INDA கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வரும் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய கணிப்பு என்னது? என்னுடைய கணிப்பு என்பது நாம தனியா உட்கார்ந்து பார்ப்பதல்ல. நாட்டில் இருக்கின்ற நிலைமைகள், பல்வேறு கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்கு கேட்க போகின்ற பொழுது தலைவர்களுக்கு கிடைக்கிற வரவேற்புகள், எல்லா வகையிலேயும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒட்டு மொத்தமாக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா கூட்டத்திற்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. இவர்கள் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இப்ப எதிர்கட்சிகள் மேல புகார் சொல்லிக்கிட்டு அந்த தலைவர்களை தனிப்பட்ட முறையில தாக்கிக்கிட்டு ஓட்டு கேட்க போறாங்க. நாங்க இதை செய்தோம் 10 வருஷத்துல அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப பஞ்சாபுக்கு உதாரணத்துக்கு போகும்போது, அசம்பிளி தேர்தல் பஞ்சாபுக்கு போகும்போது நரேந்திர மோடியை வழிமறிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எங்களையெல்லாம் பகைச்சு, எங்களையெல்லாம் அடிச்சு உதைச்சு 1 வருடம் கஷ்டப்படுத்தினீங்க, எங்க மாநிலத்துக்கு உள்ள வரக்கூடாதுன்னே விரட்டினது நமக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணார் தெரியுமா? நரேந்திர மோடி நாடகம். உங்க கேள்விக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். பஞ்சாபுக்கு போகாம பீகார்ல ஒரு இடத்துல குருத்வாராவுக்கு போய் சீக்கியர்களுடைய குல்லாவை போட்டுக்கிட்டு, அந்த சீக்கிய வேஷத்தை போட்டுக்கிட்டு, அங்க செய்து வைத்திருந்த சப்பாத்தி போன்றவற்றெல்லாம் உருட்டி அங்க அப்படியே கொடுத்து சீக்கிய மக்களோடு அப்படியே இணைஞ்சிட்டாராம். இணைஞ்சு அப்படியே நாங்க ஓட்டு கேட்கிறோம் என்கின்ற விதத்துல ஒண்ணு விட்டார். அதனுடைய விளைவு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு அவருக்கு கொடுத்திருக்கு. போற இடங்கள்ல எல்லாம் அந்தந்த மாநில ட்ரெஸ் போட்டுக்கிறது, அந்த மக்களை ஏமாத்துறதுக்காக வேற நாடகம் நடிக்கிறதெல்லாம் மோடி குரூப் செய்து. இன்னொரு பக்கம் அமித்ஷாவினுடைய தாக்குதல் என்பது வரைமுறை இல்லாம, எந்த விதமான நெறிமுறையும் இல்லாம அமித்ஷாவினுடைய பேச்சு ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அளவிற்கு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் உருவாக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன?
அங்க என்ன கேக்குறாங்க, இப்போ விவசாயிகளுக்கு நீ 1 வருட காலம் போராடினா கூட திரும்பி பார்க்கல, ஏன் பார்க்கல? அப்போ கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்திய துணைக்கண்டத்தினுடைய விவசாயத்தை விற்கிற மாதிரி அவர்களுடைய பொருட்களை, விளைத்த பொருட்களை வாங்குறதுக்கு கம்பெனிகளை பிக்ஸ் பண்றதுக்கெல்லாம் ஆக்ட், கம்பெனி போடுற விலையத்தான் விவசாயிக்கு கொடுக்கணும்னு அதுல சட்டத்துல இருக்கிறதெல்லாம் எதிர்த்துதான் போராடினாங்க. அதை மாத்திக்கவே இல்லை. வேறு வழியே இல்லாம அப்படியே ஸ்டில் தட் மேட்டர் இஸ் பெண்டிங் அப்படியே நிக்குது. அதை போலத்தான் மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம். அந்த பிரிட்ஜ் விஷன் சொல்லிட்டு பிஜேபியினுடைய எம்பி மல்யுத்த வீராங்கனைகளை வந்து எங்க போய் ஏசியன் லெவலையும் தாண்டி போய் உலக அளவுல போட்டியில கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று வந்த சாக்ஷி போன்ற வீராங்கனைகள் அவங்க எல்லாரும் வந்து மோடியை பெரிய ஆளா நினைச்சிட்டு மனு கொடுக்குறாங்க. இது மாதிரி பாலியல் துன்புறுத்தலாம் பண்றா இருந்தாலும் இவரை போய் எங்களுக்கு மல்யுத்த இதுக்கு வந்து தலைவரா போட்டிருக்கீங்களே, நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. வேடிக்கை பார்த்து திரும்பவும் செய்யறாங்க, திரும்பவும் போராடுறாங்க, தெருவுல போய் போராடுறாங்க. அப்பையும் என்ன பண்ணாங்க, பக்கத்துல இருந்த 2 பேரை நீக்கிட்டு அதே ஆளா அப்படியே வச்சாங்க. மீண்டும் இவர்கள் போராடுகின்ற பொழுது அவரை பதவியில் இருந்து நீக்கிட்டு அவருக்கு வேண்டி அவருடைய உறவினரையே மீண்டும் நியமித்த உடனே எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம எம்பி சீட்டு வேற அவங்க என்ன பண்ணாங்க, மல்யுத்த வீரரெல்லாம் கீழ்ச்சி போட்டாங்க. இதெல்லாம் என்ன, ஒரு அரசாங்கம் நேரடியாக பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. விவசாயத்தையும் வேடிக்கை பார்த்தது, இந்த மாதிரி பாலியல் விஷயங்கள் வந்தாலும் அவங்களையும் எல்லாவற்றிலையும் வேடிக்கை பார்த்தது, இந்திய துணைக்கண்டத்தின் இறையாண்மையே பாதிக்கின்ற அளவிற்கு நாம சொல்லல, அவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியசாமி மனுலாம் கொடுத்தாரு. சைனாக்காரன் ஒரு பெரிய வில்லேஜே வச்சுட்டான். இந்தியாவினுடைய மண்ணுல வந்து சைனா வந்து தங்களுடைய கிராமத்தை ஒண்ணு நிர்ணயிச்சிருக்காங்க. நிர்ணயித்தது மட்டுமல்ல, அங்கே அவருடைய வீடுகள்லாம் கட்டி அந்த மக்களை வாழ வச்சிருக்காங்க. அத சொல்றாரு, என்னையா இது நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, இந்திய எல்லையில இப்படி இருக்காங்களேன்னு சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாம் பார்ப்போம், நாங்க எல்லாம் பேசுவோம் சொல்லி அவர்களிடம் ரகசிய உறவு வைத்து கொண்டு பிஜேபி அவர்களுடைய குஜராத்திகளுடைய பிசினஸ் மற்றவை எல்லாம் சைனா கூட வச்சுக்கிட்டு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கே ஆபத்தை உருவாக்குறத பாக்குறோம். அது மட்டுமல்ல, சைனாக்காரனுக்கு இலங்கையில நம்ம தமிழ்நாட்டில இருந்து 30-40 நாட்டிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அம்பாறை துறைமுகத்தை 90 வருஷம் லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. வேடிக்கை பார்க்குது மோடி அரசு. என்ன அங்க உளவு கப்பல்லாம் வருது, ஏன் இது மாதிரி யாராவது செய்வாங்களா? இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா அநியாயம்? இந்த அநியாயத்தை எல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணும் வேணாம், ஒரு சின்ன ஒரு உதாரணம், ராமர் கோயில். ராமர் கோயிலை திறந்து விட்டார் எங்க மோடி, மகா புருஷர் அப்படின்னு கங்கனா ஒரு எம்பி கேண்டிடேட் வந்து ஒரு நடிகை பேசுது, மகா புருஷர். ஆனா என்ன ஆச்சு தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு நமக்கு வந்து எங்களை போன்றவர்கள், எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமாயணன்றது ஒரு கதை, அந்த கதையில வரக்கூடிய ஹீரோ கதாநாயகன் ராமன், அது வேறு. ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களை நாம குறை சொல்ல, அது அவங்கவுங்க நம்பிக்கை, கடவுளா வச்சுக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும் பொழுது சாஸ்திர சம்பிரதாயப்படி இருக்கிறோம் நாங்க தான் இந்துத்துவா, நாங்க தான் இந்து, எங்களுக்கு தான் ராமன் கத்துற மோடி கூட்டம் கோவிலை முழுவதும் கட்டி முடிக்காமல் பாதியே கட்டி திறக்குது. தேர்தலுக்காக ஏமாத்துறது. பிரதிஷ்டை நீ செய்யக்கூடாதியான்றாங்க, நானே போய் செய்வேன்னு குழந்தை ராமன் சிலைக்கு பிரதிஷ்டை செஞ்சு மோடி வைக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கோயில் திறப்பு விழாவுக்கு முர்மு பிரசிடென்ட் அவங்க வந்து ஒரு கைப்பெண் என்பதாலையும் அவர்கள் ஒரு எஸ்டி என்பதனாலையும் அவங்கள உள்ள விடக்கூடாதாம், கோயில் உள்ள வரக்கூடாதாம். இந்த வர்ணாசிரமத்தையும் இந்த சனாதனத்தையும் அங்க செய்து காட்டினானுங்க. அதே நேரத்துல பாதி கட்டி முடிச்சு இன்னும் கட்டாம இருக்கிற கோயில்ல போய் குடமுழுக்கெல்லாம் பண்ணக்கூடாது, கும்பாபிஷேகம் பண்ணிட்டானுங்க. அப்ப என்னாச்சு தெரியுங்களா? 4-5 மட தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து நாங்கள் வர முடியாதுன்னு கண்டிச்சாங்க. மோடி வந்து ராமனை காட்டி ஏமாத்தணும்னு நினைச்சது அவருக்கே மாறுபட்ட ஒரு நிலை வந்தது. அதுல இருக்கிற ரகசியத்தை நாம சொல்லல, 150 சாதுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள், ராம பக்தர்கள், ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிச்சு உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆஞ்சநேயர் கோயில்ல அங்கதான் என்ன செஞ்சாங்க ஏன் தெரியுமா? ராமர் கோயில் இப்பொழுது கட்டியிருக்கின்ற இடத்தை பாரதிய ஜனதா கட்சியினர்
2 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. 2 கோடிக்கு கிரயம் பண்றது இந்த மாதிரி உலகத்திலே நடக்காது. 2 கோடிக்கு கிரயம் பண்ணி அடுத்த 5வது நிமிடம் ராமன் பெயரில் ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தானுங்கல்ல, அந்த அறக்கட்டளையிலிருந்து 18.5 கோடி 18 கோடியே 5 லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்டர். 5 நிமிஷத்துல 2 கோடிக்கு வாங்கினானா 18 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணானா அது அந்த அறக்கட்டளையுடைய பணத்தையா இவன் பிஜேபி எடுத்துக்கிட்டானா. இதத்தான் 150 சாதுக்கள் அங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க, கண்டிச்சாங்க. பதில் சொல்லு மோடினாங்க. மோடி பதில் சொல்ல, அமித்ஷா சொல்ல ஓடிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு நிறைய இருக்கு இப்படி சொல்லலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு உதாரணங்களுக்கு இவைகளை சொல்வதற்கு காரணம், எந்த மாநிலத்திலும் மோடியோ அமித்ஷாவோ நாங்கள் 10 வருடத்துல இதை செஞ்சோம், இப்ப எங்க தேர்தல் அறிக்கையில இதை சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தகுதியோ தரமோ எதுவுமே இல்லாமல் நடிப்பு நாடகம். வாரணாசிக்கு போய் நாமினேஷன் போடும்போது அப்ப கேட்டாங்க, உன் சொந்த மாநிலம் எது? குஜராத். அப்படியே என்ன குஜராத்ல நான் சிஎம் இத்தனை ஆண்டு காலத்தை தூக்கி குடிச்சனிய, குஜராத்தில் நிற்பதற்கு உனக்கு யோகியதை இல்லை, உன் சொந்த மாநிலத்திலேயே உன்னை நிக்கல, நீ வாரணாசிக்கு ஏன் ஓடுற? மதவாதிகளும் மத சம்பந்தப்பட்ட ஊராவும் இருக்கிறதுனால அங்கு வாக்காளர்களை ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்றதுக்கு அங்க போறீங்க, அதான் அர்த்தம். வாரணாசிக்கு குஜராத்ல நிக்கல. அப்ப அவருடைய ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரிஜினல் நிலைப்பாடு. இன்னும் நிறைய சொல்லணும்னா நிறைய இருக்கு. பாரதிய ஜனதாவிற்கு எந்த விதத்திலும் மக்களின் ஆதரவு கிடையாது. விலை ஏற்றத்திற்கும் பாரதிய ஜனதா தான். இன்றைக்கு எல்லா வகையிலையும் நாட்டை நாசமாக்கி கெடுத்திருப்பதும் பாரதிய ஜனதா. ஊழலின் மொத்த உறைவிடம். ராகுல் காந்தி சொல்லியது போல 22 பணக்காரர்களுக்காக, கார்பரேட் கம்பெனியினருக்காக இந்த ஆட்சியை நடத்தியிருக்காரு. அதனுடைய சாதனைனா ஒரு சாதனை, அதை எல்லாரும் ஒத்துக்கணும். ஆனா அந்த வகையில நான் கூட தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு சாதனை, பெரிய சாதனை பண்ணது என்ன தெரியுமா? 313வது இடத்தில் உலக பணக்காரர்கள் வரிசையில் இருந்த அதானிய 12வது இடத்திற்கு கொண்டு வந்த உலக சாதனையை செய்தது மிஸ்டர் நரேந்திர மோடி. நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ செய்யல. இதைத்தான் உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதிலாக வைக்க வேண்டும். ஆனா இப்ப இந்த பொருளாதாரம் சம்பந்தமா நீங்க சொல்லும் போது இதே விமர்சனம் காங்கிரஸ் மீதும் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க எப்படி இப்போ அதானியை குற்றம் சொல்றீங்களோ, விமர்சிக்கிறீங்களோ, இதே விமர்சனம் ஒரு காலத்துல டாட்டாவையும் காங்கிரஸையும் வைத்து வந்தது. அதுக்கப்புறம் அம்பானியும் காங்கிரஸையும் வைத்து வந்தது. சோ மத்தியில யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிசினஸ் ஓரியன்டட் மேன்ஸுக்கு லீனியண்டா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. நாம புரிஞ்சுக்கணும். பிரியங்கா நேற்றைக்கு முன்தினம் கூட பேசினாங்க. தனியார் மயமாக தனியார் கம்பெனிகளை வளர்ப்பது, தனியார் கம்பெனிகளை அழிக்க வேண்டும் என்பது நாங்கள் சொல்லல. தனியார் கம்பெனி என்பது இருக்கு, பொது நிறுவனங்கள் தனியார் கம்பெனிகள் இருக்கும், அதை அழிக்கணும்னு நாங்க சொல்லல. ஆனால் அவைகளை மட்டுமே பெரியதாக உருவாக்கி அரசாங்கத்தினுடைய பொது நிறுவனத்தை எல்லாம் தனியாருக்கு வித்து, ரயில்வே, ஏர்போர்ட், விமான சர்வீஸ், இப்படி இவைகளையெல்லாம் தனியாருக்கு விற்று கொண்டே வருவேறையானால் நாடு என்ன, நாட்டினுடைய நிலைமை என்னாகும், அரசினுடைய நிலைமை என்ன? இதைத்தான் கேட்கிறோம், இதைத்தான் சொல்றோம். இப்ப பொது நிறுவனம், லாபகரமாக இருக்கிற பொது நிறுவனம், அந்த நிறுவனத்தெல்லாம் தனியாருக்கு தர்றது. இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஹார்பர், பெரிய ஹார்பரை கொடுக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? உதாரணத்துக்கு முந்திரா என்ன, குஜராத்ல இருக்க முந்திரா துறைமுகம் லாபகரமான துறைமுகமாக இருந்தது. அதை யாருக்கு கொடுத்தீங்க? அதானி. அதானி என்ன பண்ணாரு? உலகத்தில் இருக்கின்ற நாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் எல்லாம் முந்திரா துறைமுகத்துல இறங்குது. நடவடிக்கை எடுத்தியா? அதுதான் கேட்கிறோம். ஏன் நடவடிக்கை? என்ன பண்ணணும்? ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்? பல லட்சம் டன் அங்கிருந்து ஹெராயின் வருது, மற்ற போதைப் பொருட்கள் எல்லாம் வருது, அயல்நாட்டு போதை மாத்திரைகள்லாம் இறங்கி மாட்டிருக்கு. பல லட்சம் டன்னை பிடிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? அந்த துறைமுகத்துக்கு சீல் வைக்க வேணாம்? அந்த துறைமுகத்தினுடைய நிறுவனரை பிடிச்சி தூக்கி உள்ள போட்டு சாத்த வேணாம்? ஏன் செய்யல? ஏன் செய்யவில்லை என்றால் அங்கத்தான் வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். தனியார் கம்பெனிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் நாம ஒன்னும் தடையாக அதெல்லாம் அழிச்சிட சொல்லல. ஆனால் அவர்களுக்கு அதிகபட்சமான அதிகாரங்களை கொடுத்து, அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை போல அதிகாரத்தை கொடுத்தா போதைப் பொருட்கள் இறக்குவாங்க, இந்தியா முழுக்க விற்பனை செய்வாங்க. நேற்றைக்கு கூட கோர்ட்ல கூட சொல்லி இருக்கிறோம், தமிழ்நாட்டிற்கு எங்க இருந்து போதைப் பொருட்கள் கொடுக்குறான்? குஜராத்.
குஜராத்ல இருந்து விசாகப்பட்டினம் வழியா விஜயவாடா வழியா இந்த பக்கம் அனுப்பி தமிழ்நாட்டுல சப்ளை பண்றதே பாரதிய ஜனதா RSS கூட்டம். ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுக்க வேண்டும், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுக்கணும்னு போதைப் பொருள் விற்பனை செய்வது. கஞ்சா விற்பனை செய்து சிறைச்சாலைக்கு போன ஒரு பெண்மணிக்கு தான் இந்த 420 மலை என்று சொல்லப்படுகின்ற அண்ணாமலை மாவட்ட மகளிர் அணியில பொறுப்பு கொடுக்கிறார். இப்படி இவர்கள் போதைப் பொருட்களோடு கலந்து இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் செய்யறதுக்கு காரணமே நீங்க சொன்ன மாதிரி இந்த தனியாருக்கு இவங்க கொடுக்குற அதிகபட்சமான சலுகைகள். அதைத்தான் கண்டிக்கிறோம், அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம், வேற ஒன்றும். இதுல இப்போ அடுத்து இது வரணும்னா 3 ஆண்டு கால திமுக ஆட்சி. இதுல இன்னைக்கு முரசொலியிலையும் பெரிய செய்தி இருக்கு, தலைப்பு செய்தியாகவே எழுதியிருக்கிறாங்க. இதுல இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக செய்த குறிப்பிடத்தக்க விஷயங்கள், குறிப்பா சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கு, முக்கியமான விஷயங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? நான் பார்ப்பது என்னைய பார்வையில் என்ன தெரியுமா, இப்படி ஒரு முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி மிகப்பெரிய மனிதநேய மனிதாபமிக்க மாண்புமிகு முதல்வராக இருப்பது பெருமை. என்ன தெரியுமா, வெறும் அரசியல் பார்த்துக்கிட்டு இல்ல, வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதல்வர். எல்லோருக்கும் என்னுடைய கடமை, என்னுடைய சேவை தொடரும். நீ எனக்கு ஓட்டு போடுறியோ போடலையோ, நான் என் கடமையை செய்யறேன். மகளிருக்கெல்லாம் இன்றைக்கு கட்டண சலுகையாக பேருந்துல கொடுத்தது ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பெண்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஒளியேற்றியது போல அது அந்த குழந்தைகளுக்கு, அந்த பெண்ணுடைய பிள்ளைகளுக்கும் பயன்படுகின்ற விதமாக இருப்பதனால்தான் இன்னைக்கு இந்தியாவுல பல மாநிலத்தில் அதை பத்தி பேசுறாங்க. அது ஒண்ணு. கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்கிற 1000 ரூபாய் ஒன்று. இவைகளெல்லாம் மகளிர் சம்பந்தப்பட்டது. மகளிர் சம்பந்தப்பட்டதுன்னா பெண் என்றாலே குடும்பம், அந்த குடும்பம் சம்பந்தப்பட்டதாக. அதை விட இதெல்லாம் விட நம்பர் 1 எது தெரியுமா, நம்முடைய அடுத்த தலைமுறையை பார்த்த தலைவர். அங்கதான் திமுக நிக்குது. அங்கத்தான் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட மாடல் எங்க நிக்குது தெரியுமா? அடுத்த தலைமுறை. அரசு பள்ளிக்கூடங்களிலே ஆளே வரல, அரசு பள்ளிக்கூடத்துல சேர்றதுக்கே இடல. எங்க ஏடிஎம்கே ஆட்சியில பல ஊர்கள்ல பிள்ளைகளே சேராம ஆசிரியர்களே இல்லாம ஆக்கிக்கிட்டே வந்தான், மூடிக்கிட்டே வந்தான். அரசு பள்ளிக்கூடங்கள் ஏழை எளிய மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடம். ஆனா இன்னைக்கு இந்த ஆண்டு கியூல நிக்கிறாங்க தங்கள் வீட்டு பிள்ளைகளை சேர்க்க. ஏன்? நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாருங்க எப்படி வரப்போகுதுன்னு. ஏன்? முதல்வர் போறாரு, ஸ்கூலுக்கு போறாரு, பாக்குறாரு, குழந்தைங்களை பாக்குறாரு. என்ன ஏன் சோகமா இருக்கீங்கன்னா சாப்பிடல நினைச்சிங்க, உடனே மனசு அப்படியே வேதனைப்பட்டாரு, உடனே அடித்தார். எத்தனை நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட பரவாயில்லை, காலை உணவு திட்டம், அந்த திட்டத்தை அறிவித்தது ஒருபுறம், அது மட்டுமல்ல காரணம், அதுவும் ஒரு காரணமாக அடுத்து கல்விக்கு வந்தாருங்க. கல்வியில அரசு பள்ளிக்கூடத்துல படித்து விட்டு உயர்கல்விக்கு சென்றால் அவர்களுக்கு 1000 ரூபாய் முதல்ல பெண்களுக்கு மாணவிகளுக்கு கொடுத்தாரு, அப்புறம் மாணவர்களுக்கு இப்ப கொடுத்துட்டாரு. அப்போ அரசு பள்ளிக்கூடத்துல படித்து உயர்கல்விக்கு போகின்ற பொழுது அந்த உயர்கல்விக்கு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அடுத்த மாற்றம் என்ன தெரியுமா? யாருக்கும் வரல. சும்மா அவரை கேள்வி கேட்கறது, என்ன திமுக என்ன ஒரு முதலமைச்சர் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, வெளியே நின்று கத்துறானுங்களே, அவனுங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. ஏன் தெரியுமா? அதுல அந்த ஆய்வு இருக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த மனசு இருக்கணும். மனசா இருக்காரு எங்க தலைவர். என்ன செஞ்சார் தெரியுமா? தனித்திறன் வளர்ப்பு, நானே முதல்வன். அந்த திட்டங்களின் மூலமாக கைவண்டி இழுப்பவர்களுடைய குழந்தை, கூலி வேலை செய்பவர்களுடைய குழந்தைகள், இன்றைக்கு நாமே பத்திரிகையில இனியா என்ற ஒரு பெண்ணை கூட நம்ம குழந்தைய கூட பார்க்கிறோம். எல்லாம் மார்க் வாங்குதுங்க, எல்லாரும் அடுத்த கட்ட படிப்புக்கு போகுதுங்க. அப்போ இன்னொன்னு, எல்லாருக்கும் என்ன ஒரு பொண்ணு அழகா பேட்டியில சொல்லிச்சேன், அங்கதாங்க நிக்கிறாரு தலைவர் தளபதி சொல்லிச்சு. முதல்லாம் நாங்க படிச்சு முடிச்ச உடனே வக்கீலுக்கு போறியா, டாக்டருக்கு போறியா, இன்ஜினியருக்கு போறியான்னு கேட்பாங்க. வேற ஒண்ணு எங்களுக்கும் வேற எதுவும் தெரியாது, இதைதான் படிக்கணும். ஆனா இப்ப முடிச்ச உடனே அந்த தனித்திறன் வளர்ப்பு அந்த வகுப்பு எடுக்கக்கூடியவங்க, உங்களுக்கு மார்க்கு இதெல்லாம் படிக்கலாம், இவ்வளவு இருக்கு, உலக அளவுல இருக்கு இந்த இது,
இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்குமா, இந்த சப்ஜெக்ட படி, இதுல போய் என்று வழிகாட்டுகிறார்கள். வழிகாட்டும் நெறிமுறையை உருவாக்கி இந்தியாவிற்கே முதல்வனாக வழிகாட்டக்கூடிய முதல்வராக எங்களுடைய தலைவர் இருக்கிறார். இதை விட மிகப்பெரிய மறுமலர்ச்சி என்னங்க வேணும்? ஒரு சின்ன விவரத்துக்காக சொன்ன நீதி சாதனைகள் ஏராளமா இருக்கு. ஆனா இந்த ஒரு அந்த துறையில் இருந்து ஒரு குடும்பத்திலும் விளக்கை ஏற்றி வைத்ததால் இந்த ஆண்டு அரசு பள்ளிக்கூடங்களிலே கியூல நிக்கிறாங்க மாணவியர்கள் சேருவதற்கு. ஆசிரியைகளுக்கு வேலைகள், அவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் இப்ப கொடுக்கப்பட்டு வருது. கிராமப்புறத்துல இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்திலையும் 2 பேர் ஒருத்தர் தான் வந்துகிட்டு இருந்த இடத்துலலாம் கிளாஸ் ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒழுங்கான பாடம் நடக்கும். இது மிகப்பெரிய சாதனை. என்னை போன்று இருப்பவர்கள் பெருமையோடு சொல்லுகிறோம். தந்தை பெரியாருடைய அந்த கொள்கைகளுக்கு, அண்ணாவின் வழிகாட்டுதலுக்கு முத்தமிழறிஞர் விரும்பியதை எங்க தலைவர் தளபதி செய்யறதுல நான் பெருமை. இதுல நீங்க இப்ப பாராட்டு சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல விமர்சனங்களும் இல்லாம இல்ல. குறிப்பா 2 விமர்சனம் பத்தி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. ஒரு விமர்சனம், சட்டம் ஒழுங்கை எதிர்கட்சிகள், குறிப்பா அதிமுக உட்பட பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் வாய்ப்புகள் சட்டம் ஒழுங்கை ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கையும் சேர்த்து காவல்துறையுடைய நடவடிக்கையும் ஒரு விமர்சனமா சொல்றாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? காவல்துறை என்று இருப்பதே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சரியாக இருப்பதற்காக காவல்துறைக்கு முதல்வர் அவர்கள் துறை அமைச்சராக இருந்து உத்தரவுகளை போடுகிறார். இன்றைக்கு காவல்துறை மற்ற மாநிலத்தில் எப்படியோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவங்களுக்கு என்ன தெரியுங்களா? பேசாம அமைதியா பிடிக்காம அப்படியே உட்கார்ந்துருந்தா அவன் திருடின்னு போலாம், அவன் போதைப் பொருள் விற்கலாம், அவன் இது பண்ணிட்டு போலாம். பாருங்க, தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கிடையாதுங்க. யாருமே பிடிக்கல. 2 கேஸ் 3 கேஸ் தான். எல்லாம் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு பாத்தீங்களா, சட்ட ஒழுங்கு இருக்கு பாத்தீங்களான்னு சொல்றதா? இல்லை. தவறே நடக்க கூடாது என்பதற்காக தீவிரமாக நம் காவல்துறை சுற்றி சுழல்கிற காரணத்தால் தப்பு நடக்கிற இடத்துல பிடிக்கிறாங்க. பிடிச்சு உடனே போடுறாங்க வழக்கு. அது கோர்ட்டுக்கு போகுது, பத்திரிகைகள்ல வருது. எத்தனையோ விதவிதமான முறையில இப்ப கிரிமினல்கள் செய்யறதுக்கு வரும்பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நடவடிக்கை காவல்துறை செய்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. எது? சட்டத்தை வச்சு அவங்கள பிடிச்சி நடவடிக்கை எடுத்தா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான். இது அவர்களுடைய பாணி. அதனால நாம இப்ப என்ன சொல்றோம்? சட்டம் ஒழுங்கு கெட்டு வருவதற்கு என்ன இலக்கணம், அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. எல்லாரும் பொதுவா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதெல்லாம் என்ன தெரியுமா? இப்ப தூத்துக்குடியில 13 பேர் துப்பாக்கியால சுட்டாங்க. 13 பேரும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற ஒரு போராட்டத்துல சுட்டாங்க. ஸ்டெர்லைட் ஆலையில இருந்து பரவுகிற அந்த கேஸ் மூலமாக கேன்சர் வருது, வியாதிகள் வருது, நிறைய பேர் சாவறாங்க அப்படின்னு மக்கள் போராட்டம். அந்த மக்கள் போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டி எல்லாரும் இது பண்ணி ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஆலையை என்னடா சொல்ல போறீங்கன்னு கேட்க வேண்டிய அரசாங்கம் ஆலைக்கு சப்போர்ட்டாக துப்பாக்கி தூக்கி சுடும் பொழுது ஒண்ணு நல்லா தெரியும். முதலமைச்சர் யாரு? மிஸ்டர் எடப்பாடி. இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு சொன்னீங்களா, அந்த நபர் தான். எங்க இருந்தாரு? மறுநாள் கேக்குறாங்க, ஏங்க துப்பாக்கி சூடு இருந்தது என்ன? எனக்கு நான் டிவி பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அப்புறம் தான் தெரியும். நீ ஒரு முதலமைச்சரா? ஒரு முதலமைச்சரை கேட்காம அது செய்ய முடியுமா? நீ உட்காந்து பார்த்த மறுநாள் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்ன டீ கடையில உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கியா? என்ன அர்த்தம் நண்பர்களே? அதுல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கு போலீஸ் காவல்துறையினுடைய அந்த உயர் அதிகாரி தூத்துக்குடியில இருந்தவரு, எஸ்பி மற்றும் டிஐஜி அந்த டிஎஸ்பி ரேங்க்ல இருந்தவங்கலாம் மறுநாளை சொல்லிட்டாங்க, நாங்க முதலமைச்சரை கேட்டோம், முதலமைச்சர்கிட்ட ஓகே வாங்கிட்டு தான் நாங்க சுட்டோம். அப்போ சட்டம் ஒழுங்கை நாசமாக்குகின்ற வேலையை மக்கள் புரட்சி நடக்கின்ற பொழுது செய்வதற்கு பேர் தான் சட்ட ஒழுங்கை கெடுத்த எடப்பாடி. நம்ம முதல்வர் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாரே தவிர சட்ட ஒழுங்கு கெடாது. அதனால தப்பு செய்யறவன பிடிக்க கூடாதுன்னு கிடையாது. தப்பு செய்யறவன பிடிப்பாங்க தான், பேப்பர்ல நீங்க பாப்பீங்க தான். பேப்பர்ல வந்ததுனால சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சது தப்பு. அது அறிவற்ற பேச்சு.
இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, உங்களுடைய பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய தமிழக தலைவர் பேசியிருக்கிறார், அதை கேட்டிருப்பீங்க. நாம வந்து ஒரு காலத்துல காங்கிரஸ் வந்து தமிழகத்துல வந்து சீட்டை கொடுக்கும் இடத்தில் இருக்கிறது, இப்போது வாங்கும் இடத்தில் வந்து விட்டோம், நாமளும் வந்து கொடுக்கும் இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில பேசியிருக்கிறார். அது ஒரு விவாதமாக அரசியல் வட்டாரத்தில் மாறி இருக்கிறது. இது வந்து 2026 கூட்டணிக்கு ஒரு கூட்டணி விஷயத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற அளவுக்கு விவாதம் போயிருக்கு. இதுல திமுகவுடைய பார்வை என்ன? நம்முடைய பார்வை என்னன்னா, இதுல ஒண்ணுமே பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. கேள்வி கேட்டாதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு கட்சி, அவரு அந்த கட்சியில இருக்கார். அந்த கட்சியில இருப்பவர்களுக்கு அவர் பதில் சொல்லணும். நாம ஏங்க அப்பெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி வந்தது, இப்ப நடுவுல இல்ல அடுத்த தடவை நம்ம எல்லாம் ஒழுங்கு பண்ணி நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லிவிட்ட காரணத்தால் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்ற அர்த்தம் இல்லை. அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அது ஒரு மாநில தலைவர்ன்ற முறையில அவர் கட்சியை பத்தி அவர் பேசுறாரு. அவர் கட்சியை பத்தி அவர் பேசுவது போய் நாம எப்படி தப்பு சொல்ல முடியும்? அதுல கூட்டணி சார்ந்து எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படாதா இந்த பேச்சினால? கூட்டணி பேசுவது என்பது இப்ப நாடாளுமன்றத்தில் தான் இப்ப கூட்டணி பேசி முடிஞ்சு இப்ப தேர்தல் முடிஞ்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி என்பது எப்ப வேணாலும் பேசலாம், எப்ப வேணாலும் முடிவு எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அதனால காலம் இருக்கிறது. காலம் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் எங்கேயோ ஒரு கருத்தை சொல்வதை கொண்டு வந்து இதில் இணைக்க வேண்டிய அவசியம். இறுதியான கேள்வி சார், இதுல என்னன்னா, ஒரு இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தமிழக அரசு, குறிப்பா திமுக தலைமை தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க போகிறது அப்படின்னு பத்திரிகையாளர் வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழக அமைச்சரவை கூட மாற்றப்படலாம், ஒரு சிலர் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் ஓடுது. இது உண்மைங்களா? எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தந்தை பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்களும் கட்டுப்பாட்டை தான் எப்பொழுதும் வற்புறுத்துவார்கள். அதுதான் முக்கியம், முதன்மை. எங்க தலைவர் என்ன நடவடிக்கை இருக்கிறாரோ, எங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய கருத்து. எங்களுக்கென்று எந்த கருத்தும் கிடையாது. எங்க தலைவருக்கு தெரியும் இந்த இயக்கத்தை எப்படி நடத்துவது என்று. ஆகவே இயக்கத்தின் நலனுக்காக, திராவிட கொள்கையை காப்பாற்ற கட்சியை நடத்தி கொண்டு செல்லுகின்ற நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி என்ன முடிவெடுக்கிறாரோ அது சரியான முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.